தேவனுக்கே துதி கனம் மகிமை உண்டாவதாக. அன்பான யூடியூப், ஃபேஸ்புக், வாட்ஸ்அப் நண்பர்களே, உங்கள் யாவரையும் ஆண்டவராய் இயேசு நாமத்தில் தேவகரம் ஊழியங்கள் சார்பாக வாரம் ஒரு செய்தி நிகழ்ச்சி உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த நாளிலும் செய்திக்கு நேராக நான் எடுத்துக்கொண்ட தலைப்பு, விசுவாசத்தால் வெற்றி வாழ்வு. பை ஃபெய்த் சா த இன்விசிபிள். அதற்கு ஆதாரம் எடுத்துக்கொண்ட வசனம் எபிரேயர் 11:27. விசுவாசத்தினாலே அவன் அதரிசனமானவரை தரிசிக்கிறது போல உறுதியாயிருந்து ராஜாவின் கோபத்துக்கு பயப்படாமல் எகிப்தை விட்டு போனான். ஆப்பிரிக்கா கண்டத்தில் உள்ள பாட்ஸ்வானா பகுதியில் மிஷனரியாக 10 ஆண்டுகள் உழைத்தும் மிஷனரி ராபர்ட் மொஃபட் மற்றும் அவரது மனைவி மேரி மொஃபட் ஆகியோரிடம் மிஷனரி ஸ்தாபனம் அவர்கள் தொடர்ந்து பலன் காணாத அதே இடத்தில் பணி செய்வதை குறித்து கேள்வி எழுப்பியது. அவர்கள் மிகவும் சோர்வடைந்து வருந்திய போதும் தங்கள் பிரயாசத்தை கர்த்தர் நிச்சயமாக ஆசீர்வதிப்பார் என்று நம்பி மீண்டும் சில காலம் அதே இடத்திலே தொடர்ந்து பணி செய்ய விரும்புவதை தெரிவித்தனர். இப்படி பலனற்று காணப்பட்ட பணிகாலத்தில் இங்கிலாந்தில் உள்ள நண்பர் ஒருவர், உங்களுக்கு ஒரு வெகுமதியை அனுப்புகிறேன், என்ன தேவை என்று எழுதும்படி ராபர்ட் மொஃபட்டுக்கு கடிதம் எழுதினார். அதற்கு பதிலாக எங்களுக்கு அவர் சொன்னார், நற்கருணை பாத்திரங்கள் அனுப்பவும் என்று எழுதினார் மிஷனரி. சற்று கால தாமதற்கு பின்பு இங்கிலாந்திலிருந்து அவர்கள் கேட்டபடி நற்கருணை பாத்திரங்கள் வந்து சேரும் வேளை அங்கு மனம் திரும்பி கிறிஸ்தவர்களான ஒரு சிறு குழுவினர் நற்கருணை பெற்றுக்கொள்ள ஆவலோடு ஆயத்தமாக இருந்தனர். அல்லேலூயா. விசுவாசம் கர்த்தரை கனப்படுத்தும். கர்த்தர் விசுவாசத்தை கனப்படுத்துவார். விசுவாச வீரர்களில் ஒருவரான மோசையின் மூலம் கர்த்தர் வியக்கத்தக்க காரியங்களை செய்தார். மோசையின் விசுவாசத்தை குறித்து எபிரேயருக்கு எழுதியவர் 3 காரியங்களை எபிரேயர் 11:27 தெரிவிக்கிறார். முதல் பகுதி, விசுவாசத்தினாலே, எபிரேயர் 11:27, விசுவாசத்தினாலே அவன் அதரிசனமானவனை தரிசிக்கிறது போல என்று சொல்லி, விசுவாசத்தால் காணப்படாதவரை கண்டான். மோசே வனாந்திரத்தில் எரிகின்ற முட்செடியையும் அது அக்கினியில் வேகாதிருப்பதையும் கண்டான். ஆனால் அதற்கு மேலாக இயற்கைக்கு அப்பாற்பட்டு செயலாற்றும் கர்த்தரை விசுவாச கண்களால் கண்டான். துக்கத்தோடும் ஏமாற்றத்தோடும் எம்மாவுக்கு பயணித்த சீசர்களுடன் இயேசு கடந்து சென்றார். ஆனால் அவர்களும் அவரை காணும் விசுவாச கண்கள் அற்றவர்களானார்கள். இயேசு வேத வசனை அவர்களுக்கு சுட்டிக்காட்டிய போது அவர்கள் உள்ளம் கொழுந்து விட்டு எரிய ஆரம்பமானது. முடிவில் இயேசும் காணும் கண்களை உடையவரானார். நாமும் வேத வார்த்தைகளை தியானிக்கும் போது அவரது சத்தத்தை நாம் அறிவோம். அப்பொழுது அவரை காண ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்படும். கர்த்தருடைய கற்பனைகளையும் தூய்மையும் கண்கள் தெளிவிக்கிறோமாய் இருக்கிற சங்கீதம் 19:8 பார்க்கிறோம். ஓரல் ராபர்ட்ஸ் என்ற அமெரிக்க சுவிசேஷகன் வேதத்தில் ஒவ்வொரு பக்கங்களிலும் இயேசுவை தான் காண்பதை இப்படி குறிப்பிடுகின்றார். அதாவது ஒரு ஆங்கிலத்திலே, ஜீசஸ் as he really is stood up on the pages of these all important books. By a way I do not understand, I saw him. பிரியமானவர்களே, விசுவாசத்தால் மோசே பார்வோனுக்கு பயப்படாத. இரண்டாவதாக, by faith remained fearless. எபிரேயர் 11:27, விசுவாசத்தால் ராஜாவின் கோபத்துக்கு பயப்படாமல். மோசேயை கொலை செய்ய பார்வோன் வகை தேடினான் என்று யாத்ராம் 2:15 வாசிக்கின்றோம். ஆனால் மோசே ராஜாவின் கோபத்துக்கு பயப்படவே இல்லை. ஏனெனில் அவன் ஒரு விசுவாச வீரன். பயமும் விசுவாசமும் ஒன்றுக்கொன்று முரணானவை. விசுவாசம் பயத்தை நீக்கும். பயப்படுகிறவன் விசுவாசி அல்ல. எலிசாவை பிடிக்க சீரியாவின் ராஜா ராணுவத்தை அனுப்பிய போது அவனது வேலைக்காரன் பதறினான். எலிசாவோ கலங்கவில்லை. எலிசா வேலைக்காரரின் கண்கள் திறக்கப்படும்படி விண்ணப்பம் பண்ணினான். அப்பொழுது வேலைக்காரனின் விசுவாச கண்கள் திறக்கப்பட்டு அக்கினிமயமான குதிரைகளையும் ரதங்களையும் கண்டான். மூன்றாவதாக, விசுவாசத்தால் எகிப்தை விட்டு வெளியினான் மோசே. பை ஃபெய்த் லெஃப்ட் ஈஜிப்ட். எபிரேயர் 11:27, விசுவாசத்தால் எகிப்தை விட்டு போனான். எபிரேயர் 11:24, விசுவாசத்தால் மோசே தான் பெரியவனான போது பார்வோனின் குமாரத்தின் மகன் எனப்படுவது வெறுத்து இனிவரும் பலன் மேல் நோக்கமாக இருந்து எகிப்துள்ள பொக்கிஷங்களிலும் கிறிஸ்துவின் நிந்தைய அதிக பாக்கியம் எண்ணினான். விசுவாச கண்கள் மோசே இனிவரும் பலன் மேல் நோக்கமாக இருக்க செய்தது. விசுவாசம் இனிவரும் உலகின் பலன் எகிப்தின் பொக்கிஷங்களுடைய மேலா என்று பார்வையை அவனுக்கு கொடுத்தது. மாம்ச கண்களால் காணக்கூடாத உலகை விசுவாசத்தால்
காண்பவரே விசுவாசி எனலாம். நாம் தரிசித்து நடவாமல் விசுவாசித்து நடக்க அழைக்கப்படுகிறோம். விசுவாசத்தின் வல்லமை நிரம்பும் போதே எகிப்தின் பாவ சந்தோஷங்களை வெறுத்து தள்ளும் உன்னத பலன் பெறுவோம். மோசையின் விசுவாச பார்வை அவனை மேலானவைகளை நோக்கி பார்க்க செய்தது. எனவே எகிப்தின் இளவரசன் என்னும் அந்தஸ்தையும் உதறித்தள்ளும் பலன் பெற்றான். மாம்சத்தின் இச்சைகளையும் உலக சிற்றின்மையிலும் வெறுத்து தள்ளும் உன்னத பலன் பெற்றவர்களை விசுவாசிகள் ஆவார்கள். விசுவாசம் ஆவியானவர் அருளும் ஈவு அல்லது வரமே ஆகும். பரமபிதாவானவர் கேட்கிற யாவருக்கு பரிசுத்த ஆவியை கொடுப்பது நிச்சயம் என்று லூக்கா 11:10 வாசிக்கிறோம். விசுவாசத்தால் காணப்படாத தேவனை காண்போம். பயமற்ற திடமான வாழ்வை பெறுவோம். பாவ வாழ்வை வெறுத்திட பலனடைவோம். ஜெபிப்போமா? அன்பின் ஆண்டவரே, அந்த வார்த்தை கேட்ட ஒரு ஆசீர்வதி இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. Thank you.